வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். கோர்ன் ஃபெர்ரி, டிக்கர் KFY. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 21, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கோர்ன் ஃபெர்ரி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஆத்தோர் ஸ்டாஃப் 34 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம். இந்த வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 இல் 7 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 2.3 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு பங்குச் சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். நிறுவனத்திற்கான 7- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக கோர்ன் ஃபெர்ரி. ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். கோர்ன் ஃபெர்ரி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம். கோர்ன் ஃபெர்ரி 0.4% இயக்கவியலை காட்டியது. 1.4% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. இது நிச்சயமாக எதையும் குறிக்காது, ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கோர்ன் ஃபெர்ரி $3.14 பில்லியன் ஆகும். மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $94 பில்லியன் ஆகும். கோர்ன் ஃபெர்ரி 3.334% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $1.79 பில்லியன் ஆகும். மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $24 பில்லியன் ஆகும். கோர்ன் ஃபெர்ரி 7.415% பங்கைக் கொண்டுள்ளது. சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. கோர்ன் ஃபெர்ரி சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 3.334%. இருப்புநிலை மூலதனம் 7.415%. இது மாற்று மதிப்பின் பங்கை விட 122% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது. 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 0.57 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான நிதிப் பொறுப்புகள் பங்குகளின் 32%. நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பெண் நல்லது. 1. நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு 12.9 ஆகும். 36.3 என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட 64% குறைவாகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை லாப குறிகாட்டிக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது. 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $243 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களில் முன்னோக்கி வருவாய் $260 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய எண்ணிக்கையை விட 6.7% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம். ஜனவரி 1.4 இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 21% குறைவாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,740 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் $2,910 மில்லியன் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது இப்போது இருப்பதை விட 6% அதிகம்.
துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு 8.9%, துணைப்பிரிவில் சராசரியாக 3.8%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 5.1%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 2.557% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 30% குறைவு. இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. கோர்ன் ஃபெர்ரி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $346,000 சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது $265,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 30.6%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் $26.8 துணைப்பிரிவுக்கான சராசரி $7.3 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 267%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் வருவாய் $302,000. துணைப்பிரிவு மூலம் $195,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 55%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். பங்குகள் குறுகிய 1.7%, துணைப்பிரிவு சராசரி 4.9%. இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 37% அளவைக் காட்டுகிறது. கோர்ன் ஃபெர்ரி துணைப்பிரிவில் RSI நிலை 14 தோராயமாக 43% உள்ளது. சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன. கோர்ன் ஃபெர்ரி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக $60.73 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $78.76 ஆகும். உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 30%. ஆர்டர்கள் அட்டவணைக்குச் செல்வோம். அது கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. பத்திர மதிப்பீட்டின் விளைவாக கோர்ன் ஃபெர்ரி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $60.72 என்ற விலையில் வாங்குவதற்கான ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 65.68 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 55.76 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே 21, 2025 அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக முடிவடைகிறது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் ZIP ஒரு சமநிலை விற்பனை வர்த்தகமாகும். சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்படும் அல்லது வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை. தற்போதைய விலையில் எதிர்வரிசை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும்
தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்.